ஹலோ மக்களே, ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, டிஎன்ஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, இந்த துறையின் கீழ் மாவட்டம் வாரியாக வேலை வாய்ப்புகளை நிரப்ப போகிறதா கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஓ வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஜிஓல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழ் மாவட்டம் வாரியாக இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள், அதில் ஈப்பு ஓட்டுநர் இருக்கு, பதிவரை எழுத்தர் இருக்கு, அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர், இந்த மாதிரி ஒரு 4 விதமான பதவிகளை நிரப்ப போறதா ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விட்டிருந்தாங்க. இந்த ஜிஓவின் படி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் ஆகும். ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிருங்க, இந்த மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனா எந்த ஒரு அப்ளிகேஷனுமே ஓபன் பண்ணல. ஒரு மாதம் கழித்து இப்போ பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தினத்தந்தி நாளிதழ், அதாவது செய்தித்தாளில் குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். தற்பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வந்துட்டு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுங்க அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. முதற்கட்டமாக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கான அறிவிப்பை அந்த மாவட்டத்தினுடைய நாளிதழில் வெளியிட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து எல்லா மாவட்டத்திற்கான அறிவிப்புமே உங்களுக்கு அந்தந்த மாவட்டத்தில் வரக்கூடிய செய்தித்தாள்களில் வந்துடும். நீங்கள் நாளைக்கு, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி உங்கள் மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தித்தாள்களை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தனித்தனியாக மாவட்டம் வழியாக நோட்டிஃபிகேஷனை விட்டுருவாங்க. அதனால் எல்லா மாவட்டத்திலையுமே வேலை வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மாவட்டத்தின் பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அஃபிஷியலாக நமக்கு பிடிஎஃப் ஃபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி அண்ட் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ போட்டுருவேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கு எந்தெந்த ஊராட்சிகளில் வேலைவாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரணி, சேத்துப்பட்டி, செய்யார், ஜவ்வாது மலை, கலசப்பாக்கம், போரூர், திருவண்ணாமலை, புதுப்பாளையம், இந்த மாதிரி ஒரு சில ஊராட்சிகளில் வரக்கூடிய வேலைகளை நாங்கள் நிரப்ப போகிறோம். அதற்கான அப்ளிகேஷனை செப்டம்பர் 1ஆம் தேதி இணையதளம் வழியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. என்ன மாதிரியான காலி பணியிடங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஈப்பு ஓட்டுநர் இருக்குது, பதிவரை எழுத்தர் இருக்குது, அலுவலக உதவியாளர் இருக்குது, இரவு காவலர் இருக்குது. இந்த ஜாபுக்கெல்லாம் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா இப்போ ஈப்பு ஓட்டுநர் அப்படின்னா இது டிரைவர் கேட்டகரியில் வருது. அதனால குறைந்தபட்ச கல்வி தகுதி 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஆனால் குறைந்தது உங்களுக்கு 2 வருடம் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி இருக்கணும், வித் வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். மற்ற ஜாபுக்கெலாம் ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ அலுவலக உதவியாளர், பதிவரை எழுத்தர்லாம் 8th படித்தவங்க, 10th வரைக்கும் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 8th 10th தாண்டி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். நிரந்தரமான தமிழக அரசு வேலைவாய்ப்பு உங்கள் வீட்டு பக்கத்தில், அதுவும் உங்கள் ஊராட்சிகளில் நீங்கள் வேலைக்கு போகலாம். இரவு காவலர் ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதுங்க, உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். இன சுழற்சி முறையில் அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளியர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சொந்த ஊரில் நீங்கள் ஊராட்சி துறைகளில் வேலைக்கு போகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க. இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தினத்தந்தி நாளிதழில் வந்திருக்கு. எல்லா மாவட்டத்திற்கும் நாளைக்கு திங்கட்கிழமை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அந்தந்த மாவட்டத்தினுடைய செய்தித்தாளில் வந்துடும், இல்லைனா ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம சேனலை நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் ஆனதும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் கேட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இப்போ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் எல்லாரும் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்கிட்ட பர்சனலாக ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதற்கு டிஎம் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் மாவட்டத்தில் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷனை செய்தித்தாளில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை கூட எனக்கு தெரியப்படுத்தலாம். அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அவங்க எல்லாருக்குமே தெரியப்படுத்திடுங்க. செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அப்ளிகேஷன் ஆக்டிவேட் ஆக போகுதுங்க. ஸோ எல்லாரும் ரெடியாக இருங்க. அடுத்த வீடியோஸில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.